90% ಕಾಲ್ ಭಾಗ ಬಂದಿರಾ? ಓ, ಇನ್ನು 90% போகணுமா? அந்த மணி சவுண்டு பாரு. மணி சவுண்டு தான். அவன் வேற தான். கலவரனுக்கு வந்து வீடியோ எடுக்கிறாங்கப்பா, அபுத்தரவனுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. போங்கப்பா நீங்க. அது எப்படி கடிச்சு சாப்பிட்றது? ஓகே ஓகே ஓகே. இந்த கோயில் ஓ, இதுதான் பள்ளிக்கூடமா? ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஆக்சுவலாக நாகமலை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னடா சும்மா பார்ட் 1 பார்ட் 2 இப்படி போட்டுருக்கேன்னு சொல்லி நினைக்க வேணாம். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தான பிளேஸ் தான். பட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பயணம் பண்ணியிருக்கோம். பட் அதை வந்து 4 மணி நேரம் பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து எல்லாமே காமிச்சிட முடியாது. அதனால தான் வீடியோ வந்து உங்களுக்கு ட்ரக்கிங்னா எல்லாமே இந்த இடத்துல இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியணும். சப்போஸ் ட்ரக்கிங் போகிறவங்க என்னடா வீடியோவில் இப்படி காமிச்சிட்டானே, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 போட்டுட்ருக்கேன். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு 6 பேர் போயிட்டுருக்கோம். பட் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு, பாருங்கள். இன்னும் 2-3 பார்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டே வந்துட்டாங்க. கேளுங்க அண்ணா, கேளுங்க உங்களோட பாசையில். ಸ್ವಾಮಿ ಸುಮಾರು ದೂರ ನೀವು ಬಂದಿರೋದು ಯಾತ್ಕೋ ಅಲ್ಲಿ 2 ಕಿಲೋಮೀಟರ್ ನೀವು ಬಂದಿರೋದು ಇನ್ನು ಅಷ್ಟು ದೂರ ಇದೆಯಾ? ರೂಪಾಯಿಲಿ 10 ಪೈಸದ ಭಾಗನೂ ಬಂದಿಲ್ಲ ನೀವು. ಇನ್ನು 90% ಭಾಗ ಕಾಲ್ ಭಾಗ ಬಂದಿರಾ? ஓ, இன்னும் 90% போகணுமா? சரி, கணக்கு நிற்காம போயிட்டேன் நான். இன்னும் 90% போகணுமா? இப்போ தான் கால்வாசி தூரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, அதனால் வெயிலும் வந்துருச்சு, கொஞ்சம் வேகமாக போகணும். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் அப்பப்போ வாங்க, உடம்பு ஹெல்த் நல்லாயிருக்கும். அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் மலையேற்றமே அந்த காலத்துலேருந்தே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. பட் வெளிங்கிரி ஏறதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பயம், ஏதோ நம்மளுக்கு ஆயிருமான்னு சொல்லிட்டு பயத்தில் போகிறவங்களுக்கு நிறைய பேர் ஏதோ ஒன்று ப்ராப்ளம். பட் நம்ம இந்த தடம் இருக்குன்னா தடத்துலேயே போகணும் முடிஞ்ச வரைக்கும். நம்ம தடத்தை விட்டுட்டு அந்த சைடு குறுக்கு வழியில் போகிறோம், அந்த மாதிரி போகும்பொழுது தான் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பாகி கீழே விழுகிறதும் சரி, இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே அதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்னது எருமையாக மாடானே தெரில, நிறைய மேய்ஞ்சிட்ருக்கு. ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம கால்வாசி தூரமே வந்திருக்கோமாமா. ஆப்போசிட்டில் போனவங்க சொன்னாங்க. பட் இன்னும் ஒரு 80% கிட்ட போன்ருக்காங்க. பாருங்கள், எல்லாம் ஜீப் போகிறதுக்காகவே அங்கங்கே தடம் பண்ணி விட்ருக்காங்க. ஏன்னா மலை மேலே மக்கள் இருக்கிறதுனால, அங்கே ஸ்கூலு பள்ளிக்கூடம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஜீப் போகிறதுக்குலாம் தடம் இருக்குது. இந்த தடம்னு வச்சுங்களேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வந்துட்டுருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சம்மரில் வந்திருக்கோம். பட் வின்டர் சீசனில் வந்தால் சூப்பராக நினைக்கிறேன். நல்லா மிஸ்டெல்லாம் பனியெல்லாம் பேஞ்சிட்ருக்கோம். அருமையாக இருக்கும். மாடு கழுத்தில் மணி கட்டி விட்ருக்காங்க. ஆமாம் ஆமாம், சவுண்டு பாரு. அந்த மணி சவுண்டு பாரு. மணி சவுண்டு தான் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இதுக்கு. இங்கே வெயில் ஸ்டார்ட் ஆகுது. இது ஜீப் வருது இந்த ஊருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. அப்புறம் மக்கள் இங்கே இருக்கவங்களுக்கு அப்புறம் அதுதான். நான் பாலம் போட்டிருக்காங்க. இது ஏதோ குளமாக இருக்க மாட்டிருக்கு. மேலே இன்னும் கொஞ்சம் மேலே யாரும் தெரியும். இதுதானே குளமாக இருக்குமா? மண்ணு கட்டி விட்ருக்கான் பாருங்க. குளமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குளம்தான் நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தா அப்படியே தெரியுது. ஆனால் ட்ரையாக இருக்குது. தண்ணியே இல்லைப்பா, கொஞ்சம் இருக்குடா. சேறு தான் இருக்குது. சேத்து தண்ணி தான் இருக்குது. பரவாயில்ல. மழை பெஞ்சு இறக்கிறது தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க மக்களுக்கே பார்த்திங்கன்னா விவசாயம் தான் மெயின் தொழில். அது இல்லைன்னா இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. பட் நிறைய பேர் இங்கே போகிற வழியெல்லாம் மோர், லெமன் ஜூஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. அது நாங்களும் வாங்கி குடிச்சிட்டு தான் போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் அவங்களை பார்க்கவே ரொம்ப நம்மளுக்கே ஒரு பரிதாபமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை ஊர் இருக்க மாட்டேங்க. லெமன் ஜூஸா வசந்த நீ ஆசைப்பட்டில்ல. இங்கே ஒரு செக் போஸ்ட்டு, டீ கடையா? ஊர் இருக்குது. தாண்டி அந்த மலை தாண்டி போகணும். இன்னுமா? அது ஒரு மலை தாண்டி போகணும். இந்த வழியில் மோர் வைக்கிறாங்க மக்கள். ஒரு செக் போஸ்ட்டா? மோரை போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் லிண்டாங்க. அது என்னவா? லெமன் ஜூஸ். இன்னும் கூட்டம் வருதுங்களா அண்ணா அப்படின்னாங்க. இல்லைம்மா அப்படின்னு உங்கள் பேச்சிலே சொல்லியிருக்கலாம். எங்கள் பேச்சில் தான் கேட்டாங்க, எங்கள் பேச்சில் தான் சொன்னேன். இந்த ஜனபந்தாரை அப்படின்னு ஜனபந்தாரன்னா ஆளுங்க வராங்களா? இன்னும் வராங்களா? இல்லைம்மா, ஒருத்தர் எங்களுக்கு முன்னாடி கண்ணு கட்டின வரைக்கும் ஒருத்தர் இல்லை. குழந்தைக்கு அதை எடுத்துகிட்டு போகலாமான்னு பார்த்துட்டு இருக்குதுங்க. இந்த செக் போஸ்ட் வரைக்கும் ஜீப் வந்துருக்கூடாது. அதுதான் பாருங்க, இது வரைக்கும் வந்துருக்கலாம். இங்கே ஒரு கடை கேளுங்க. இங்கே செக் போஸ்ட் பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது. எவ்வளோ நேரம்? பால், தயிர், மோர்லாம் ஆனியன் போட்டிருக்கா? ஏன் குடிக்க மாட்டாரு? என்னாச்சு? டீ குடிக்க மாட்டேங்குது, மோர் குடிக்க மாட்டேங்குது. அவன் வேற தான். பாப்பா சரி வேணாம் விடுங்க. இப்போ லெமன் குடிப்பியா?
பாய். மோர் சூப்பராக இருக்கு. காலையில போறது இன்னும் சாப்பிடல. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் போய்க்கலாம். கணக்கு லெமன் ஜூஸா எப்படி இருக்கு? ஏன் ஃப்ரெண்டு கணக்காச்சும் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு தான் வந்து மோர் குடித்தோம். மோர் பார்த்தீங்கன்னா 12 ரூபா தான். கொஞ்சம் நல்லா ஒர்த்தானதான். ஆனியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது. குடிச்சிட்டு வெம்பா கிளம்புறோம். திரும்ப இன்னும் வந்து அங்கே போகணும். இன்னும் 2-3 மலை இருக்கான். இந்த இடத்துக்கு பேர் என்னண்ணா? இந்த இடத்துக்கு பேருங்க இண்டியன் அத்தா. அது ஒரு பேர். ஓகே ஓகே. இது ஒரு கிராமம். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு 4 மலை ஏறணுமா சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு 120 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த வெப்சைட்டில் பார்த்தோம். ஆனால் நான் இங்கே ஒரு 6 பேர் போகிறோம். எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் போயிட்டாங்க. அதாவது ரிட்டன் போயிட்டுருக்காங்க. இன்னும் எவ்வளோ பீப்புள் இருக்காங்க, இன்னும் எங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் வந்துட்டுருக்காங்கன்னு தெரியல. ஒரு கிராமத்துக்குள்ள உள்ளே போய் தான் போயிட்டுருக்கோம். இங்கேயும் மலைவாழ் மக்கள்லாம் பயங்கரம் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்னாவே ஃபுல்லாக ஜீப்பு தான். ஜீப் ஃபெசிலிட்டியெல்லாம் இல்லைன்னா அவங்களாலலாம் சத்தியமாக போகவே முடியாது. அதுதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், கிராமமெல்லாம் சூப்பராக இருக்குது. வந்த வழியை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அப்படியே சுற்றி சுற்றி ஒரு வீடியோ எடுப்போம். காற்று சூப்பராக இருக்குப்பா. பரவாயில்ல, வெயிலையும் நல்லா காற்றடிக்கிறனால நல்லா இருக்கு. என்னப்பா தண்ணியெலாம் வருதா? சூப்பர்ப்பா. வாட்டர் பாட்டில் இப்போ பிடிச்சி வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், போகிற வழியில் போர்வெல் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. சாக்கடையெல்லாம் கிடையாது நம்ம ஊர் மாதிரிலாம். அதனால் காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் வந்து பாருங்கள், ரிசர்வ் பண்ண வந்தீங்கன்னா தண்ணி அமுத்து பைப் இருக்குது. தண்ணி அடிச்சிட்ருக்காங்க குடிக்கிறதுக்கு. பட் முன்னாடி தண்ணி வந்து ஒரு கேன் 30 ரூபான்னு சொன்னாங்க. பட் அதுக்கு பக்கத்துலேயே இங்கே பைப் இருக்குது. வேணுன்னா வாங்கி குடிச்சிக்கலாம். ரிசர்வ் பண்ணால் உண்மையாலுமே ட்ரெக்கிங் அந்த ஃபீலிங் இருக்காரு. சும்மா அமுத்து நம்ம தர இருப்பாருங்க. அமுத்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தண்ணி பைப் இருக்குது. கண்டிப்பாக வந்து பிடிச்சிங்க. பாருங்க, அந்த இடத்துக்கு இருந்து வரும்பொழுது ஃபஸ்ட்டு மலை கிராமத்துக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அமுத்து பைப் இருக்குது. ஆக்சுவலாக அந்த காலத்துலேருந்து இன்னும் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. தண்ணி நிறைய இருக்குது. செம்ம எனர்ஜியாக இருக்கா? ஆமாண்ணே. இங்கே தெரியுதா இல்லையா? நான் தெரியுறேன் இல்லையா? கலவரனுக்கு வந்து வீடியோ எடுக்கிறாங்கப்பா. அமுத்தவனுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்கப்பா. போங்கப்பா நீங்கள். என்னப்பா இந்த படி சொல்கிற மாதிரி தான். சூப்பர்ப்பா. ஐஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அமுத்துங்க. லைட் அமுங்க. போதுங்களா? உண்மையாலுமே தண்ணி வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக போரோட ஸ்மெல், அந்த துருப்பு ஸ்மெல்லு தான் வருது. அதுதான் கொஞ்ச நேரம் கரண்ட்டு கம்பி வச்சுருக்காங்க. இங்கே பலாப்பழ மரம் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. சூப்பராக இருக்குது. காற்று பாரு, இயற்கையான காற்று எப்படி இருக்குது பாரு. கருப்பெரும்பு வரும், பெருசாக விழுகும். மாமரம் ஃபுல்லாக வருங்க. செம்ம வியூ. கண்ணாடியா நம்ம பின்னாடி 3 பேர் இதுலயே மலைப்பகுதியில் வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிடுவோம்ண்ணா. அவர் வழி பார்த்துட்டு அதான் நீங்கள் போகிறது பொறுத்து நடக்கிறது பொறுத்துட்டாரு.
அப்போ நம்ம எவ்வளோ மெதுவாக வந்துருக்கும் பார்த்துங்க. ஜீப் பாருங்க, இங்கே வரைக்கும் பழைய ஜீப் அது. ஓ ரொம்ப நேரம் எடுத்தாலும் வேஸ்ட்டு தான். கரெக்டாக ஒரு 30 நிமிஷம். இங்கே ஒரு கோவில் இருக்குது, விநாயகர் கணபதி. இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாமா இல்லை போகலாமா? பார்க்கலாமா? வந்ததே வந்துட்டோம். இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. தாவுடா தாவு. அந்த சுந்தரா டிராவல் சொல்லி எதுலையோ வடிவேல் காமெடியில் தாவுடா தாவு. வா, எங்க வழி? இங்கே போகுது பாரு, இதான் வழி. அந்த வழி தான் ஸ்டார்ட்லேயே போக முடியாது. ஆனால் இப்படி தான் இறங்குதா இல்லை அங்கே. ஆனால் மொதல் ஜீப் இன்னும் கிட்டேயே போகும். வண்டி வருது வருங்க ஜீப்பு தானே ட்ராப் பண்ண. அது வரைக்கும் தான் போக நினைக்கிறேன் ஜீப், அதுக்கு மேலே போகாது. அதுக்கு அமௌண்ட் எச்சா கேட்பான் நினைக்கிறேன் அப்படின்னா. இல்லை அங்கே அது வரைக்கும் ஒரு அமௌண்ட்டா, அதிலேருந்து அது வரைக்கும் ஒரு அமௌண்ட்டா? அப்படியே தான் இருக்குண்ணா. கணக்கு மாடு பூவை சாப்பிட்றப்போ அதுக்கு தான் ஓடுறாரு. இங்கெல்லாம் மாடு உள்ள வந்து வருது. இருக்கு. அது எப்படி கடிச்சு சாப்பிட்றது? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது மாங்காய் புளிப்பு சேர்த்துனா கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு மோர் குடித்தோம். மோர் குடித்து அடுத்தது தண்ணி குடித்தோம் அங்கே பக்கத்தில் பைப்பில். உடனே நம்ம இருசு வந்து மாங்காய் வாங்கிட்டார். அங்கே தான் விற்பான்ட்ருக்கு, அங்கே வாங்குறாங்க. என்னன்றீங்க? நல்லா பெருசாக வாங்க, பிடிக்காம பிடிக்காது, தவக்கம். அப்படி வாங்க வாங்க வாங்க. சார் இடம்லாம் சூப்பர்ப்பா. உண்மையாலுமே இடம் பயங்கரம். ரெண்டு மலைங்களா? மூணு மலை. அதான் இந்த மலை ஏறி இறங்குங்க அந்த பக்கம். அடுத்து இன்னொரு மலை இருக்குது அந்த பக்கம். இன்னும் 3 மலையா? இந்த மாங்காய் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஏங்க உங்களுக்கு கொடுங்க. ரொம்ப குட்டி இது. இது என்ன மிளகு பொடியிலே இவங்க வித்தியாசமாக இருக்கு. ஆனால் அது ரொம்ப பிஞ்சு. ஆயிலுக்கு முல்லை பிஞ்சாக இருந்தாலும் எனர்ஜி. இல்லை இருசப்பன் அதை சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கு. ஒரு கேசம் ஜீவான உப்பு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஜீப் ஒரு மாட்டேன் இருக்குது. அதான் இதில் இருந்து போகிறவங்க தான் 2 மலை 3 மலைங்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல் மலை கிராமத்துக்கு வந்துட்டோம். இதை வரைக்கும் ஜீப் போக மாட்டிருக்கு. ஆனால் நம்மளை ஃபஸ்ட் அங்கேயே செக் போஸ்ட்டில் இறக்கி விட்டாங்க. பார்ப்போம். ஒரு வார்த்தை சொன்னேன். என்னன்னு? இந்த வேகம் பத்தாதுன்னு. ஆள் எங்கே போயிட்டா ஊர்லாம் பறந்துடுவார். ஸ்கூலா? ஆமாம். இல்லை இது பாரு, கிட்ஸ் ஸ்கூல் ஆட்ருக்கு.
நர்சரி. ஏதோ இங்கிலீஷில் ஒரு 2 வார்த்தை இருந்தால் கூட பரவாயில்ல, எதுவுமே இல்லாமல் இருக்கா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு டம்மாடி கேளுங்க. ಎಷ್ಟು ದೂರ ಇನ್ನೂ ಅರ್ಧ ಅಷ್ಟೇ, ಇನ್ನೂ ಅರ್ಧ ಇದೆ. ಮೂರು ಬೆಟ್ಟ ಅಂತಾರೆ. ಮೂರದೆಯಾ? ಮೂರಿದೆ. ಇದುವರೆಗೆ ಜೀಪ್ ಬರುತ್ತೆ, ಇದು ಮಾತ್ರ ಜೀಪ್ ಹೋಗಿ ಇದುವರೆಗೆ ಜೀಪ್ ಬರು. இதுக்கு மேலே ஏறி இறங்கணுமா? ஓ இப்போல்லாம் சும்மா ட்ரையல் தானா? இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்கா? தண்ணி இனிமேல் தான் தேவைப்படும். ஓ ஜி ஓகே ஓகே. அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ முடிச்சுட்டு பார்ட் 2ன்னு சொல்லி போட்டலாம் இங்கேருந்து. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்ததும் இடம்லாம் இல்லை, இந்த ஏரியா வரைக்கும் நம்ம இல்லை இருசப்பன். நான் அதுக்கு சொல்ல வரல இருச. இங்கே பாருங்கள், வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்காக பார்ட் 1 சொல்லி போகலான்றீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா பார்க்க மாட்டாங்கல்ல, அதனால் இந்த ஏரியாவோட பார்ட் 1 போட்டுக்க வேண்டியதான். ஜி கரெக்டுங்களா? ஏன்னா எப்படியும் கிட்டத்தட்ட இதுவே ஒரு 10 நிமிஷம் வந்திருக்கும், எச்சாவே வந்திருக்கும். ஓ இதுதான் கிராமமா? இன்னும் வந்துருது. அப்படி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா டீ சாப்பிட்ருக்கலாம். டீ சாப்பிட்டு போகலாமா? வேண்டாம், இதெல்லாம் சாப்பிட்டா எது குளிச்சிடும். மாங்காய் வர சாப்பிட்ருக்கோம், மோர் குடிச்சிருக்கோம். இவ்வளோ வண்டியெல்லாம் இருக்குங்க, ஏகப்பட்ட வண்டி இருக்குப்பா. வா ஓகே ஓகே ஓகே. இங்கே ஒரு கோவில் இருக்கு, ஒரு கோவில் நடு நாகமலை. ஓ இதுதான் மலை, நடு மலை நாகமலையா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் தான் சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பனார் கோவில். இந்த கோவில் தான் அது. இங்கே தான் ஒரு மலைவாழ் மக்கள் நிறைய பேர், மலை கிராம மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. போர்டு போட்டுருக்காங்க. இல்லை நல்லா பெரிய வெங்காயம் பார்த்து கட் பண்ணிட்டாங்க. ஊர் மக்களுக்காக சும்மா சின்ன கிணறு. ஓ பழைய காலத்து பழங்காலத்து டைப் அதெல்லாம் செம்மையாக இருக்கு. பழங்காலத்து கிணறு. இப்படி மரமெல்லாம் போட்டு உள்ள பாருங்க. இப்படி இதுதான் ஊர் மக்கள், இது ஊர். இந்த மரம் தான் ஹைலைட்டு. நல்லா இங்கே வந்தோடனே அப்படியே நல்லா சில்லு 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 குழு குழுன்னு இருக்குப்பா. அற்புதம். சூப்பர் சூப்பர். ஓகே. ஓ இதுதான் பள்ளிக்கூடமா? ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ ஒரு பள்ளிக்கூடம் சொன்னாங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஜி ஸ்கூல் ஸ்கூலா? ஓ விவேகானந்தர் போட்டிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க ட்ராயிங். இங்கே பாருங்க, இந்த மாடு பாரு எப்படி சாப்பிடுது பாருங்க. சூப்பர் சூப்பர். ஏகப்பட்ட பாட்டில்ஸ். ஜி ஸ்கூல் தாங்க. ஓகே பரவாயில்ல, ஹைலைட். என்ன அவர் அங்கேயே நின்ட்டாரா மையண்ணே? ஓகே ஜி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. இதில் தான் ட்ரக்கிங்கே ஆரம்பங்கிறாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? How many kilometers? 2 hours. Okay.